நான் இன்றைக்கி செய்ய போகிறது பூந்தி லட்டு. இதுக்கு வந்து கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ஒரே ஒரு கம்பி பதம் இருந்தாவே போதும். அதை வந்து காய்ச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அது மிக்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா நம்ம கொஞ்சம் வந்து மிக்சியில் அடித்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பூந்தி லட்டு. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.25 கப் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து எனக்கு ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால, உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து 20 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். திராட்சை வந்து 20 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 6 லவங்கம், தேவையான அளவு கீ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூந்தி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் சிரப் வந்து 1 கம்பி பதத்துக்கு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் போட்டுட்டு இதுக்கு வந்து இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கடலை மாவில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம். இல்லைனா வந்து கட்டி நிறையா பிடிக்கும். லட்டு மைசூர்பா செய்கிறப்ப என்னென்னா கடலைப்பருப்பை நம்மளே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி அந்த ரெடிமேட் மாவு வாங்க வேண்டாம். இது வந்து என்னென்னா மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தியும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. இப்போ நம்ம சின்னதாக ஓட்டை இருக்கிற கரண்டியில் தான் ஊற்ற போகிறோம். அதில் ஊற்றுனா கரெக்டாக விழுகணும். அந்த பதத்துக்கு நம்ம காய்ச்சிட்டோம். சின்னதாக ஓட்டை இருக்கிற கரண்டியில் நம்ம ஊற்றணும். இப்போ வந்து அந்த பதத்துக்கு வந்து நம்ம நல்லா கரைச்சிருக்கோம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வரணும். கரெக்டாக ஒரே ஒரு கம்பி பதம் வரப்போ நம்ம பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த லாஸ்ட்டில் இந்த ட்ராப் வந்து அப்படியே கம்பி மாதிரி விழுகும். அதான் 1 கம்பி பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா தெரியும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டோம். இதை வந்து என்னென்னா கிறிஸ்பியாக எடுக்க வேண்டாம். நம்ம வந்து அரை வேக்காட்டில் எடுத்தாவே போதும். ஏன்னா பூந்தி லட்டுக்கு வந்து என்னென்னா கிறிஸ்பி ஆகக்கூடாது, லைட்டாக இருந்தாவே போதும். நல்லா எண்ணெய் காயிட்டோம். இது எண்ணெய்க்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா பூந்தி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அதாவது பபிள்ஸ் மாதிரி வருது அடங்கணுன்னே நம்ம எடுத்துடணும். ஃபுல்லாக வேக வச்சுட்டுனா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். இதை வந்து கொஞ்சமாக இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா காஞ்சிருட்டோம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம், போதும். இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம 4 டைம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கொஞ்சம் இதில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. அதாவது இது என்னென்னா கொஞ்சம் வதவதன் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து இதில் இருக்கிற பாதியை வந்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரொம்ப ஓட்ட வேண்டாம். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் மிக்சியில் ஓட்டிக்கலாம். மிக்சியில் நம்ம ஓட்டிட்டோம். 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஓட்டியிருக்கு. ரொம்ப ஓட்டிங்கன்னா பொடியாயிரும். பொடியாக வேண்டாம். முந்திரி திராட்சை இது ரெண்டையும் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாகு ஆட் பண்ணணும். இதில் வந்து ஏலக்காய் எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா டைட்டாக லட்டு பிடிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்குது. சூடாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது வந்து கலர் ஆட் பண்ணாத லட்டு. சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சுவையான லட்டு தயாராகிடுச்சு. சுவையான பூந்தி லட்டு தயார். எனக்கு செய்ய போகிறது ரவா ஜாமுன். தேவையான பொருட்கள்: 1 கப் ரவா எடுத்துருக்கோம், 1 கப் சுகர், 2 ஏலக்காய், 1 கப்புக்கு 3 கப் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். லெமன் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் சிம்மில் வச்சுக்கோங்க. வாசம் வந்தாவே போதும். அதாவது ரவையனோட பச்சை வாசம் போனாவே போதும். எப்பவுமே நம்ம உப்புமா செய்கிறப்போ 1 கப்புக்கு வந்து நம்ம 2.5 கப் வந்து தண்ணி ஊற்றுவோம். இது வந்து என்னென்னா ஒரு 1/2
கப் வந்து ஜாஸ்தி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து நமக்கு கொலகொலன்னு வேணுங்கிறதுனால இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரவா வந்து நல்லா வறுத்துதுன்னா நல்லா வாசம் வரும். அந்த டைமில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் ரவையை. இப்போ பாலை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி கட்டி எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விடுங்க. கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட்டு கட்டி எதுவும் இல்லை. நம்ம லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து சீக்கிரமாக வெந்து நல்லா சுருண்டு வரும். நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா ஒட்டாது. அதனால தான் நான்ஸ்டிக் பேனில் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா கெட்டியான கடாயில் நம்ம செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி வந்து 1.5 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும். ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அளவு வந்து 1 கப்புக்கு நம்ம 1.25 கப் வந்து சுகர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கம்பிப்பதம் வரக்கூடாது. அதாவது அந்த கம்பிப்பதத்துக்கு நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போடுறப்போ இந்த பாகு வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இல்லைனா வந்து அப்சர்வ் பண்ணாது அந்த சுகர் சிரப்பை. நல்லா கொதிக்கட்டும். தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரிச்சு நம்ம சின்ன உருண்டைகளாக கொஞ்சம் பெருசாக வேணாலும் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு கையில் உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரவா உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம் வரக்கூடாது. கம்பி பதத்துக்கு முன்னாடியே லைட்டாக வர டைமுக்கு நம்ம எடுத்துடணும். இது ஒரு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காயிட்டு வருது. அதாவது இது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் லைட்டாக அந்த பிசுபிசுப்பு மட்டும் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப்புக்கு மட்டும் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம அடுத்தது இதை வந்து ஒரு உரத்தில் வச்சுட்டு நம்ம ரவா உருண்டைகளை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டோம். ஒரு உருண்டைகளாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அதாவது என்னென்னா இது வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும். நம்ம வந்து அதாவது மீடியம் ஃப்ளேம் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும். இப்போது லைட்டாக திருப்பி விடுங்க. இது வந்து ஜாமுன் மாதிரி உடனே வந்து ப்ரௌன் ஆகாது. இது வந்து ஆகிறதுக்கு வந்து மினிமம் வந்து 2 நிமிஷமாவது எடுக்கும் நல்லா வேகிறதுக்கு. அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டைம் எடுக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். நல்லா வேகட்டும். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க. இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ரவா ஜாமுனுக்கு வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சிங்கன்னா என்ன ஆகுனா எல்லாமே வெடிச்சிரும். நம்ம அதனால் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த 2 ஃப்ளேமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இடையில நல்லா திருப்பி போடுங்க. இல்லைனா வந்து ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மிதமான சூட்டில் சிரப்பு இருக்குது. நான் இப்போ வந்து டிப் பண்ணியிருக்கேன். இது வந்து மினிமம் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறினா தான் ஜாமுன் வந்து நல்லாயிருக்கும். இது 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ சுவையான ரவா ஜாமுன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.